அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற எங்கள் தகப்பனே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர். தேசங்கள் எங்கும் உம்முடைய வசனம் கிடைக்கும்படியாக கிருபை செய்தரலும். உம்முடைய வார்த்தைகள் எல்லா தேசங்களிலும் சென்றடையத்தக்கதாக வழிகளை ஏற்படுத்தி தாரும். வசனத்திற்கு இருக்கிற தடைகளை, பூமி எங்கும் இருக்கிற தடைகளை எடுத்து போடும். பூமியில் வசனத்திற்கு தடை இருக்கக்கூடாதே சுவாமி. நீர் படைத்த பூமி, நீர் படைத்த ஜனங்கள், ஆண்டவரே, உடைய வசனம் இங்கு சொல்லப்பட வேண்டுமே. உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமே. இறங்கும் சுவாமி, மனப்பூர்வமாய் எங்களுக்கு கிருபை செய்து காப்பாற்றும். உம்முடைய வார்த்தைகளை உலகெங்கும் தந்திரிடும். வசனத்திற்கு இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி போடும். வசனத்தை தடை பண்ணுகிற ஜனங்கள், அவர்கள் ஆண்டவரை அவர்கள் மனம் திரும்பி அவர்களே வேத வசனங்களை, வேதாகமத்தை எல்லோருக்கும் கொடுக்கும்படியாக நீர் கிருபை செய்யும். எதிர்த்தவர்களை ஊழியம் செய்யும்படியாக ஊழியக்காரர்களாக மாற்றும். இது உமக்கு புதிய காரியம் அல்ல சுவாமி. சவுலை பவுலாய் மாற்றியவர் நீர் அல்லவா? பவுலையா செய்த ஊழியம் எப்படிப்பட்ட பெரியதா இருக்கிறது. அப்படி இருக்க சுவாமி, இந்த காலத்திலும் உம்முடைய வசனத்திற்கு தடையாக இருக்கிற அதிகாரிகளையும் தலைவர்களையும் நீர்தாமே மனதை மாற்றி உம்முடைய வசனத்தை அவர்கள் இருதயத்தில் எழுதி அவர்களை மனம் திரும்ப பண்ணி ஊழியர்கள் ஆசிர்வதிக்கப்படவும், உம்முடைய வசனம் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக அவர்களே ஊழியம் செய்யும்படியாக கிருபை செய்யும். சர்வலோகாதிபதியே கிருபையாயிரும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வசனங்கள் ஒவ்வொருவர் கையிலும் அவரவர் புரிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஏற்ற மொழியில், அவர்களுக்கு புரியும் மொழியில் எல்லோருக்கும் கிடைக்கும்படியாக கிருபை செய்யும். வசனங்களை நீரே கொண்டு போய் எல்லோருக்கும் கொடும் சுவாமி. கர்த்தாவே கிருபையாயிரும். உம்முடைய வல்லமை விளங்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நன்றி சுவாமி. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.